எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? வெயிலுக்கு எல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்க. சேஃபாக இருங்க. இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடுறோம். சரிங்களா? நெல்லிக்காயில் ஜூஸ் போட்டு குடிங்க. ஜூஸ் நிறையா குடிங்க. தண்ணி குடிங்க. இப்போக்கி மலிவாக, அதாவது விலை கம்மியாக எது கிடைக்குதோ அதை வாங்கி ஜூஸ் குடிக்கலாம். அதுவே நல்லாயிருக்கும். அதுவும் நெல்லிக்காயெலாம் சொல்லவே வேணாம். கிடைக்கிற நாளையில் நிறைய குடிச்சிக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். இது சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதனால் எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எந்த பழம் கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. நம்மளால் வாங்க முடியாதுங்கிறது தெரியும். அதனால் கம்மியாக எந்த பழம் விற்கிதோ அந்த பழத்தில் ஜூஸ் போட்டு குடிங்க. தப்பே கிடையாது. ஆப்பிள் மாதுளை தான் குடிக்கணுன்னெலாம் இல்லவே இல்லை. அதை விட நிகர் வந்து இப்போ நெல்லிக்காயெலாம் கம்மியாக கிடைக்கிது. விலைய ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இது 10 ரூபாய்க்கு 20 ரூபா, 20 ரூபா இந்த பழம். சரிங்களா? நான் 3 பழம் இருந்துச்சு. நான் அதை வந்து இப்போ ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன். அதனால் இது கம்மியாக கிடைக்கிது. தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, நொங்கு, இதெல்லாம் வந்து இது சீசன் நல்லா கிடைக்கிது. அதனால் வாங்கி சாப்பிடுங்க, வாங்கி கொடுங்க. பிள்ளைங்க, பெரியவங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் நம்மளும் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் இல்லையா? ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும், வீட்டில் உள்ளவங்கள. அதனால் குடிங்க. ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதான் பெஸ்ட்டு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி இப்போ கொடுப்போம். சரிங்களா? வச்சுருவா. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் தண்ணி குடிங்க. வெளியில் வந்து ஒரு டப்பாவிலையோ ஒரு கிண்ணிலையோ தண்ணி வைங்க. விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கட்டும். எங்கே பார்த்தாலும் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள்லாம் தண்ணி குடிக்கட்டும். அதனால் ஒருத்தர் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாய்க்கு வந்து தெரு நாய்ங்களுக்கும் சரி, மற்ற விலங்குகளுக்கும் சரி, தண்ணி வைக்கிறதுக்காக தொட்டி கட்டி சிமெண்ட்லேயே அது சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்சது தண்ணி, நம்ம 2 டப்பா தண்ணி மொண்டு வச்சு ஒரு ஓரமாக நிழல்லையோ வீட்டுக்கு முன்னாடி வச்சாக்கா ஜீவராசிகள்லாம், விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கும். அந்த உதவியை செய்வோம். மற்ற உதவிகள் செய்ய முடியலனாலும் இதெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் தான். அதனால் இந்த உதவியெல்லாம் செய்வோம். நம்மளால் முடியும் இந்த உதவிலாம் செய்ய. அதனால் எல்லோரும் வெளியில் 2 டப்பா தண்ணி ஊற்றி வைங்க. எது வேணாலும் குடிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் காலையில் தண்ணி வைங்க. அது ரொம்ப நல்லது. நமக்கே அந்த ஆர்வம் வந்துடும். அவ்வளோ பெரிய உதவி அது. தண்ணி தாகத்தை தணிக்கிறது இல்லையா? சரி.